السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عاملة ناصبة تصلى نارا حامية. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு தக்வாவை படிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஏப்ரல் மாதம், ஜூன், ஜூலை மாதங்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் சில முக்கியமான தகவல்களை முன்வைக்க முயற்சி எடுத்தோம். இது அந்த தொடரில் 4வது குத்பாவாக இருக்கும். இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடயத்தில் இறுதி குத்பா என்பதாக கருதுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துடன் தொடர்புள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய துஆவை கொண்டு அல்லாஹ் அவர்களை இந்த தீனில் சேர்த்துக் கொண்டார். 27 வருடத்தில் அவர்களுடைய வயது 27 வருடமாக இருக்கும் பொழுது அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். குர்ஆனும் அவர்களும் மிக நெருங்கிய தொடர்புள்ளதாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அவர்களுக்கு துஆ செய்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, நபி அவர்களுடைய மௌத்துடைய இந்த காலம் 27 வயதிலிருந்து ஆரம்பித்த இந்த சிறப்பான பயணத்தை நபி அவர்களுடைய வஃபாத் வரக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனையும் மனனம் செய்திருந்தார்கள். ஏராளமான விடயங்கள் அவர்கள் சொல்லுவதை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைத்த அந்த அடிப்படைகளையும் நாம் முன்னைய குத்பாக்களில் கேட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வாழ்க்கையோடு அவர்கள் எப்படி இணைந்திருந்தார்கள், அவர்களுக்கு எப்படி தொடர்பு இருந்தது, அவர்கள் நபி அவர்களுடைய அனைத்து யுத்தங்களிலும் பங்கு பெற்றினார்கள், அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய காலத்தை எப்படி கழித்தார்கள் போன்ற மிக முக்கியமான குறிப்புகளை முன்வைப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது படிப்பினையாக இருக்கிறது. ஒன்று அவர்களுடைய ஜாஹிலியத்துடைய காலம், இரண்டாவது
அவர்களுடைய இஸ்லாமிய பயணம் 36 வருடம். இந்த 36 வருடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்திருந்த அந்த பொன்னான சிறப்பான மக்கத்து மதீன வாழ்க்கையில் அமைந்த அந்த சிறப்பான காலம், அதில் சுமார் 17 வருடம் அவர்களுடைய நபி அவர்களுடன் சேர்ந்திருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கினார். அந்த மக்கத்து வாழ்க்கையிலும் மதீனத்து வாழ்க்கையிலும் அவர்கள் இஸ்லாத்துக்காக செய்த சேவைகள் ஏராளம். இன்னொரு கட்டம் அவர்களுக்கு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய அந்த காலத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் 2.5 வருடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்துடைய காலத்தில் அவர்கள் அமீர் முஃமினீனாக கலீஃபாவாக ஆட்சி செய்யும் அந்த காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு நெருக்கத்துடன் ஒரு அன்புடனும் அந்த அமீருக்கு வழிபட்டு அவர்கள் நடந்த விதம், இது இன்றைய வாலிப உலமாக்களுக்கும் இன்றைய சமூகத்துக்கும் ஒரு நிர்வாகத்துக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறது. இறுதி அவர்களுடைய காலம் தன்னுடைய கிலாஃபத்துடைய காலம். தான் பதவிக்கு வந்த காலத்தில் இருந்து தன்னுடைய மௌத் வரைக்கும் உள்ள காலம். இப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை நாளாக பிரித்து நாம் இதை கவனமாக படிக்கலாம். பாவத்தில் வாழ்ந்து தௌபா செய்வர் நாடுபவர்களுக்கு இந்த ரமதானுடைய மாதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை படிப்பினையாக அமைந்திருக்கிறது. நான் ஆரம்பத்திலும் சொன்னேன், திரும்பவும் அதை மீட்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரும் பாவத்தை நாடி வந்தார்கள். அதுதான் நபி அவர்களை கொலை செய்வதாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு தௌபாவை நசீபாக்கினார், ஈமானை நசீபாக்கினார், ஹிதாயத்தை நசீபாக்கினார். அல்லாஹ் குர்ஆனுடைய அந்த விளக்கத்தை அவர்களுடைய உள்ளத்தில் இறக்கினார். வாழ்க்கை மாறியது. பாரிய அளவு மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. தவறு செய்யக்கூடியவன் ஒரு காலம் வரைக்கும் தவறு செய்கிறான். அவனுக்கு எச்சரிக்கை வரும் பொழுது, விழிப்பூட்டும் அவனுக்கு சம்பவங்கள் இடம்பெறக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் சில வழிகளை காட்டக்கூடிய நேரத்தில் தான் இருக்கும் அந்த நிலையில் இருந்து மாறிக்கொள்வது மிகவும் பிரதானமாக இருக்கும். பலரும் இந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாறுதல் அவர்களுக்கு வெற்றியாக, அவர்களுக்கு ஈரேற்றமாக, அவர்கள் காரணத்தினால் லட்சோப லட்ச மக்களுடைய வாழ்க்கையில திருத்தம் வருவதற்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது. அப்துல்லா இப்னு முபாரக் ஒரு குடிபோதையில் இருந்தவர், மாறினார், திருந்தினார், தௌபா செய்தார், முஹத்திஸாக மாறினார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாதாக மாறினார். பெரும் துனியாவுடைய பற்றற்ற மனிதராக மாறினார், முஜாஹிதாக மாறினார். மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். இப்ராஹிம் அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். சஹாபாக்களில் ஏராளமானவர்கள், காலித் இப்னு வலீத் உஹத் போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு எதிராக வந்தவர். அதே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஸைஃபுல்லாஹ் என்ற பெயர் பெறுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய வாள் இறங்கியதா என்று அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய வாள் இறங்கவில்லை, உன்னை அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடியவர்களுக்கு ஒரு வாளை போன்று பயன்படுத்துவான் என்று நபி அவர்கள் செய்த துஆ. 60,000 மக்களுக்கு மத்தியிலும் துணிச்சலுடன் அந்த உயிரை கொடுப்பதற்கு தைரியமானவர் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு மேனியில் அவர்களுடைய ஒரு சாணும் ஒரு சாண அளவு மேனியில் இடம் இருக்கவில்லை. ஒன்று வாள் வெட்டிருக்கும், அது அம்பு அவர்களை நுழைத்துக் கொண்டு போயிருக்கும், ஈட்டி அவர்களை குத்திருக்கும். இந்த மூணும் இல்லாத உடம்பில் ஒரு சாண அளவை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலித் இப்னு வலீத் அவர்கள் வீட்டிலே மரணிக்கிறேன் என்று கவலைப்பட்டார்கள். 60,000 படை வரக்கூடிய நேரத்தில் நான் தனித்து நின்று போராடுவேன் என்ற துணிச்சலுடன் அவர்கள் முன்னேறினார்கள். அவர்கள் யார்? உஹத் போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு எதிராக வந்து நின்றவர். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய உயர்வையும் ஸைஃபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வாளாக அல்லாஹ் மாற்றிருக்கிறார். உலகத்துடைய வரலாறு பலரையும் பார்க்கிறோம். இந்த சமகாலத்தில் வாழக்கூடிய ஏராளமான லண்டனை சேர்ந்த
அமெரிக்காவை சேர்ந்த, ஜெர்மனியை சேர்ந்த, பிரான்சை சேர்ந்த, ஹாலண்டை சேர்ந்த, பெல்ஜியத்தை சேர்ந்த, ஆப்பிரிக்காவுடைய நாடுகளை சேர்ந்த, ஆசியாவுடைய ஜப்பானையும் சிங்கப்பூரையும் மற்ற நியூசிலாந்தையும் சேர்ந்த ஏராளமானவர்கள் உலகத்துடைய நாலாபுரத்திலும் வாழக்கூடியவர்கள் திருந்துகிறார்கள், தௌபா செய்கிறார்கள். விரோதியாக இருந்தேன், இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நான் அநியாயம் செய்வதற்கு உத்தேசித்திருந்தேன், திட்டம் செய்து கொண்டிருந்தேன் என்று அவர்கள் குர்ஆனை ஓதும் பொழுது, அதை ஆழமாக சிந்திக்கும் பொழுது, சில நல்ல மனிதர்களை காணும் பொழுது, கூனுமா சாதுகை நல்லடியார்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. என்னுடைய ஒரு நண்பர், அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர், அவர் ஒரு பாடகர், நல்ல ஒரு மியூசிஷியன், அவர் மியூசிக்கிலே இருப்பவர். 17 வயதில் அல்லாஹ் அவருக்கு நூதனமான முறையில் அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினார். அவருடைய வாழ்க்கை மாற்றம் சுப்ஹானல்லாஹ். இன்று அவர் 9 குழந்தைகளை பெற்றிருக்கிறார். அனைவர்களும் ஹாஃபிஸ்களாக இருக்கிறார். குர்ஆனை மரணம் செய்கிறார். குழந்தைகள் குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்கள். வீட்டுடைய சூழல் மாறி இருக்கிறது. அமெரிக்காவுடைய டெட்ராய்ட்டை கொண்ட அந்த வெள்ள அமெரிக்கன், அவருடைய வாழ்க்கை மாறினது. என்னுடன் இன்னொருவர் படித்தார், ரியாத் என்ற பெயர். ஆரம்ப பாடத்தில் நாம் இருவரும் ஒன்றாக இருந்தோம். அவருடைய வாழ்க்கை, தந்தை இஸ்லாத்துக்கு வரவில்லை, தாய் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று அவர் கவலைப்படுவார். அப்துல்லா பொன் என்ற ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அவருடைய அந்த நாம் பேனா குத்தும் இடத்துல மிஸ்வாக்கு வைத்துக் கொண்டிருப்பார். அப்துல்லா, ஏன் இப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், நான் இந்த மிஸ்வாக்கை இங்கு வைக்கிற காரணத்தினால் எத்தனையோ பேர் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். நபியின் சுன்னத்தின் மீது அவர்களுக்குள்ள பற்று. ஒரு பெண்மணி, ஒரு சகோதரர், ஒரு நண்பர் ஜப்பானில் தொழுது கொண்டிருக்கும் அந்த காட்சியை பார்த்து, அந்த தொழுகையுடைய அந்த காட்சியை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறும் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹிதாயத் என்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. அல்லாஹ் ஏராளமான மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குகிறார். உலகத்தில் வாழக்கூடிய ஏராளமானவர்களை பார்க்கிறோம். அது அமெரிக்கர்களாக, அது லண்டனை சேர்ந்தவர்களாக, அது பிரான்சை சேர்ந்தவர்களாக, அது ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களாக, அது பெல்ஜியத்தை சேர்ந்தவர்களாக, அது பிஜி ஐலண்டை சேர்ந்தவர்களாக, அது கருப்பு நீக்கிறவர்களாக, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா விதவிதமான அத்தாட்சிகளை கொண்டு ஹிதாயத்தை நசீபாக்குறார். அன்று மட்டுமல்ல, இன்றும் அல்லாஹுடைய சுன்னத் அதுதான். எத்தனையோ பேர் ஆராய்ச்சி செய்தார்கள். குர்ஆனுடைய ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த ஆராய்ச்சியின் முடிவு அது இஸ்லாத்தை தழுவக்கூடியதாக. எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை, எத்தனையோ விரோதிகளுடைய வாழ்க்கை. இந்தியாவுடைய மஸ்ஜிதை தகர்த்தவர்கள் எத்தனை பேர் இஸ்லாத்தை தழுவிருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க நாடு பொழுது அல்லாஹ் இப்படிதான் கொடுக்கிறான். ஜமாத் என்று அழைக்கப்படக்கூடிய அவன் ஒரு விரோதி, நபிக்கு எதிராக மிகவும் சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதன். எப்பொழுதுமே நபியை மிகவும் மோசமான வார்த்தைகளால் மஜ்னூன் என்றும் பைத்தியக்காரர் என்றும் சொல்லக்கூடியவனாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு நாள் இந்த குத்பாவை ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு என்று சொல்லும் பொழுது அவர் நிறுத்திக் கொள்ளுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லி இஸ்லாத்தை சொன்னார். அல்லாஹ் நாடுவர்களுக்கு ஹிதாயத், அல்லாஹ் நாடுவர்களுக்கு வழிகேடு என்ற அல்லாஹ் யாருக்கு நாடுகிறாரோ உலகம் சேர்ந்தாலும் அவருக்கு நேர்வழி கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாரையும் வழிகேடு நாடினால் யாராலும் ஹிதாயத்து கொடுக்க முடியாது என்பதை அந்த ஜமாத் உலகத்துடைய பெரும் பெரும் கவிதைகளை, பெரும் பெரும் ஆட்சியாளர்களை, பெரும் பெரும் மன்னர்களை, பெரும் பெரும் எழுத்தாளர்களை, பெரும் பெரும் பட்டதாரிகளை கண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் கேட்டதில்லை என்று அதை கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். பேசக்கூடிய நானும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். இந்த குத்பாவில் அமர்ந்திருக்கும், இதை கேட்கக்கூடிய உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை தரட்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறை குலஃபாக்கள், குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேசினோம். இதோ 4வது வாரமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் பற்றி 4வது மாதமாக 4வது வாரமாக பேசுகிறோம். தொடர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் அஸ்திவாரம் குலஃபாக்கள். அஷர முபஷ்ஷர அன்று சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுடைய
பேர் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, அபூ உபைதா ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அன்ஹும் என்ற இந்த சஹாபாக்களுடைய பேர் எங்களுடைய குழந்தைகளுக்கு பாடம் இருக்கும். நடிகர்களுக்கு பற்றி பாடம், பாடகர்களை பற்றி பாடம், கவர்ச்சியாளர்கள் பாடம், அரசியல்வாதிகள் பாடம், உலகத்தில் உள்ள தீயவர்களை பற்றி பாடம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்களை பற்றி பாடமில்லை என்றால் அது போன்று ஒரு கேடு வேறு என்ன இருக்க முடியும்? மேலான சகோதரர்கள், எங்களுடைய பிஞ்சு உள்ளங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த சஹாபாக்களையும் நபிமார்கள், அந்த யார்? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அந்த நபிமார்களுடைய பெயர்கள் குழந்தையின் உள்ளத்தில் பதிவாக வேண்டும். சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுடைய அன்பு உள்ளத்தில் வளர்க்கப்பட வேண்டும். அதனாலதான் எங்களுடைய அஸ்திவாரம் பாதுகாக்கப்படும். குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டுமா? ஹதீஸ் பாதுகாக்கப்பட வேண்டுமா? இமாம் புகாரி அவர்கள் 6 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினார்கள். இமாம் அபூ தாவூத் அவர்கள் 5 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினார்கள். யஹ்யா இப்னு மயீன் அவர்கள் 10 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், அந்த யஹ்யா இப்னு மயீனுடைய ஞாபக சக்தியை தாண்டி துஆ கேட்டார்கள். 10 லட்சம் ஹதீஸ் என்றால் மிக இலகுவான காரியமா? 6 லட்சம் ஹதீஸ் என்றால் லேசான காரியமா? 4 ஹதீஸை அதனுடைய சனதுடன் அந்த நபி அவர்கள் வரைக்கும் போகக்கூடிய அந்த ராவிகளுடன் உள்ளத்தில் பாடமாக்குவதென்றால் அது எவ்வளவு சிரமமான காரியம். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் பால் போன்றே ஆக்கி வைத்தார். அவர்கள் இதற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அல் இல்மு லா யுஅதீக பாபு ஹத்தா துஅதீக குல்லா. இல்முக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்காத வரைக்கும் அது சொட்டையும் உங்களுக்கு தரமாட்டாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இல்முக்காக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அந்த இல்மினுடைய சில ஜோதிகளை கொடுக்கிறது. இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு கலந்து 17 வருஷமாக பிரயாணம் செய்தார்கள். அந்த 17 வருட பிரயாணத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பெரும் பாக்கியத்தை நசீபாக்கினார். அவர்களுடைய வாழ்க்கை மிக பிரமாண்டமாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 36 வருடத்தில் அவர்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையோடு சேர்ந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையும் சேர்ந்திருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மிக தியாகம் செய்தார்கள். அவர்களுடைய ஒரு காலம் ஜாஹிலியத்துடைய காலம், திரும்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு காலம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்திருந்த காலம், இன்னொரு காலம் தன்னுடைய ஆட்சியுடைய காலம், ஒரு பொன்னான காலம் நபி அவர்களுடைய சேர்ந்திருந்த காலம். இந்த நாளும் எப்பொழுதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது உங்களுடைய ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஜாஹிலியத்தில் பாவத்தை செய்ய வந்தார்கள், அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கினார். எங்களுக்கும் ஜாஹிலியத் கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய வாழ்க்கையில் ஜாஹிலியத் கொண்டிருக்கிறது. அப்ப ஹுக்மல் ஜாஹிலியத் யபூன், என்ன அவர்கள் ஜாஹிலியத்தா விரும்புகிறார்கள் என்று குர்ஆன் கேட்கிறது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி, மிக சிறந்த சஹாபி, மிக தியாகம் செய்த சஹாபி. அவர்களுடைய பெயரை எடுக்கும் பொழுதே உள்ளம் பூரிக்கிறது. அப்படிப்பட்ட சஹாபி, இஸ்லாத்தில் சுலுசுல் இஸ்லாம், நான் 3வது முஸ்லிம் என்று பெருமை அடித்துக் கொள்ளும் சஹாபி. யார் அவர்கள்? அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெரும் பாடுபட்டவர்கள், பெரும் தியாகம் செய்தவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீன் கலிமா ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிரையும் மாய்த்துக் கொள்ள ஆயத்தமானவர்கள். அவர்கள் செய்த தியாகம் ஒன்றென்று அல்ல. அந்த சஹாபி அவர்கள் ஒரு நாள் மனித தன்மை, மனிதனுக்கு அல்லாஹ் கோபம் வைத்திருக்கிறார். நல்லதுக்கும் கோபம் வரும், தீயதுக்கும் கோபம் வரும். நல்லதுக்கு கோபம் வந்தா அது மனிதனுக்கு முன்னேற்றத்துக்கு காரணமாக அமையும். தீயதுக்கு கோபம் வந்தா அங்குதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த கோபத்தை அடக்கினார்கள், கோபத்தை கட்டுப்படுத்தினார்கள், கோபத்தை நிதானமாக ஆக்கினார்கள். கோபத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மறைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். கோபம் ஏன் வர வேண்டும்? மனிதனுக்கு லா தக்தப், கோபிக்க வேண்டாம், லா தக்தப் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். கோபம் வரும் பொழுது மனிதன் நிதானத்தை இழக்கிறான். எதை செய்ய போகிறேன், எதை செய்ய மாட்டேன், எதை பேசுகிறேன், எதை பேசக்கூடாது,
என்ற அந்த நிலை, அவனுடைய கட்டுப்பாடு அவனை விட்டு நீங்கி விடுகிறது. ஸ்கூல்ல குழந்தைக்கு அடிக்கிறதா, பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு அடிக்கிறதா, மதரசால அந்த தாலிபுகளுக்கு அடிக்கிறதா, தகப்பன் குழந்தைக்கு அடிக்கிறதா? கோபத்தில் அடிக்க வேண்டாம், நிதானத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள், கோபத்தை நீக்கிவிடுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு எடுத்துக் கொள்ளுங்கள், 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் இந்த கோபத்தை போக்கிவிடுங்கள், துஆ செய்யுங்கள். அல்லாஹ் கோபம் வர வேண்டும். எதற்கு? கலிமா உலகத்தில் உயர வேண்டும் என்பதற்காக, தீன் உலகத்தில் வர வேண்டும் என்பதற்காக. மன் ஆசாலில்லா வமனாலில்லா வஹப்பலில்லா வஅபதலில்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக கோவித்தார்கள் முன்னோர்கள் அல்லாஹ்வுக்காக. நாம் யாரும் அல்லாஹ்வுக்காக கோவிக்கக்கூடியவர்கள் அல்ல. சுயநலத்துக்காக, சுயலாபத்துக்காக, துனியாவுடைய மோகத்துக்காக, துனியாவுடைய காரியத்துக்காக கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கோபம் என்பது அது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்தது. சாட்டையை தூக்கினார்கள், அடிப்பதற்கு தூக்கியவுடன் முன்னால் உள்ளவர் சொன்னார், மன்னித்து விடுங்கள், சாட்டை கீழே போட்டு விட்டார். ஏன் கோபித்தேன்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது மன்னிக்கும்படியாக. அடித்தார்கள். பாதையில் உள்ள ஒருவரை, ஏன் இந்த பெண்ணோட பாதையில் பேசிக் கொண்டிருக்கிறாய்? உமரே, நான் ஒரு பரதேசி, நான் மதீனாவுக்கு வந்திருக்கிறேன், என் மனைவியோட பேசுறேன், நாங்க எங்க போயிட்டு தரிக்கலாம் என்று. உமரே, என்ன அடிச்சிட்டீங்களே? உமரது நான் சாட்டையை கொடுத்தாங்க. நாங்க அடியப்பா, நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன திருப்பி அடின்னு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதர், இல்லை நான் அடிக்க மாட்டேன், நான் மன்னிச்சு விட்டேன் சொன்னார்கள். இதுதான் கோபத்தை மாற்றும் உமர் ரலியல்லாஹு அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பிய ஒவ்வொருவரும் அது நட்சத்திரம் அல்ல, அதுக்கு வேறொரு பேர் சூட்ட முடியும் என்றால் அதை விட பிரகாசிக்கக்கூடியவர்கள். அபூதர் கிஃபாரி அவர்கள் ஒரு நாள் மனித கோபத்தில் பிலால் அவர்களை பார்த்து, கருப்பியின் மகனே, யப்ன சௌதா, கருப்பியின் மகனே என்று கடினமான வார்த்தை சொல்ல, பிலால் யார்? சொர்க்கத்துடைய அந்த மாளிகையை நபி அவர்கள் கண்டுவிட்டு வந்தார்கள். பார்வைக்கு சிலர் பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருப்பார்கள், அவர்களுடைய செயல்கள் ஒரு மாதிரியாக இருக்கும், அவர்களுடைய ஆடை ஒரு வித்தியாசமாக இருக்கும், அவர்களுடைய நிலம் அலங்கோலமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அர்ஷும் அவர்களுடைய வார்த்தை கொண்டு நடுங்கும். மேலான சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் எங்கு இவர்கள் வருகிறார்கள் என்று அல்லாஹ் காத்திருக்கிறார். அந்த பிலால் அவர்களை ஏசி விட்டீரா? ஓ நபி அவர்கள் ஆத்திரப்பட்டதை இமாம் புகாரி அவர்கள் சஹீல் புகாரியுடைய கிதாபுல் ஈமான், ஈமானுடைய பாடத்தில் அல் மாசிமின் அம்ரில் ஜாஹிலியா, பாவங்கள் ஜாஹிலியத்துடைய செயல் என்பதை அடிப்படையாக வைத்து, இந்த கம்ரான் ஃபீக ஜாஹிலியா, அபூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூதர், முதலாவது 3 மனிதர்களில் ஒருவராக சேர்ந்து கொண்ட அபூதர், இவ்வளவு சிறப்பு தியாகங்கள் செய்த அபூதர், தீனுக்காக பாடுபட்ட அபூதர், நாவை சேர தெரியாதா? ஒரு முஸ்லிம் சகோதரை பார்த்து இப்படியான ஜாஹிலியத்துடைய செயலை செய்து விட்டாயே அபூதர் என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் அவருடைய ரத்தம் தண்ணியாகிவிட்டது. அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசியத்து செய்தார்கள். இதுக்கு பிறகு நீ உடுக்கிறதான் உன் வேலைக்காரர் உடுக்கணும், நீ சாப்பிடுறதுதான் உன் வேலைக்காரருக்கும் சாப்பிட கொடுக்கணும். இதைத்தான் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மௌத் வரைக்கும் அவர்கள் இதே அடிப்படையில் வாழ்ந்தார்கள். மௌத் வரைக்கும் இதே கோட்பாடில் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு வெள்ளை உடுப்பு கொடுத்தா அது கருப்பு வேட்டியாக இருக்கும், அவருடைய வேலைக்காரருக்கு அவருடைய கருப்பு அந்த ஆடையாக இருந்தா வெள்ளை வேட்டியாக இருக்கும். கேட்டாங்க, என்ன மாறி மாறி உடுக்கிறீங்க, நீங்க வெள்ளையும் அவர் கருப்பும் உடுக்க வேண்டியதானே? அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் எனக்கு நசியத்து செய்தார்கள், அதனாலதான் இதை கடைபிடித்து வருகிறேன். கடைசி சக்கராத்துடைய நேரம் வந்தது. அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மனைவி சொல்கிறார், ஓஹோ தனிமையில மௌத்தாக போறீங்களே, உங்களுக்கு இன்றைக்கு யாருமே இல்லையே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஓ அபூதர், நீ தனித்தே இருப்பாய், தனித்தே மரணிப்பாய், தனித்தே உயர்த்தப்படுவாய், போய் பாருங்கள் என்னுடைய ஜனாதாவை அடக்குவதற்கு ஆட்கள் வருவார்கள் என்று மனைவி வெளியே போய் பார்க்கும் பொழுது
சஹாபாக்கள் 6 பேர் கொண்ட சஹாபாக்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ரூஹும் பிரிகிறதை அவர்களுக்கு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு ஜமாத்து வந்து சேர்ந்தது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட மௌத்தை நசீபாக்குவானாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஜாஹிலியத்துடைய காலத்தின் கோபத்தை கொடுத்தான், ஜாஹிலியத்துடைய காலத்தின் குஃப்ரை கொடுத்தான், ஜாஹிலியத்துடைய காலத்தின் கோபத்தை கொடுத்தான், ஜாஹிலியத்தின் காலத்தின் பாவத்தை கொடுத்தான். பாவம் கொல்லாத பாவம். உலகத்துல நபி ஒன்று வர முடியாது, நபியை கொலை செய்யறதுக்கு யாரும் உத்தேசிக்க முடியாது. வேளாண் சகோதரர்களே, அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்தார்கள். எங்களுடைய இந்த ரமதான் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த ஒரு அம்சத்தை மையமாக வைத்து, யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் கோபப்படுவதா? நான் உனக்காக தான் கோபப்படுவேன். நான் உனக்காக இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் கோபத்தில் நான் பேச மாட்டேன். நான் எப்பொழுதும் பேசுவதாக இருந்தால் நிதானமாக யோசிப்பேன். நான் ஒரு மனிதன், என்னிடத்திலும் அந்த கோபம் வரும். வந்தால் நான் அபூபக்கர் நான் அவர்களுக்குள் நடந்து கொள்வேன். எனக்கும் கோபம் வரும். கோபம் வந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கோபம் வந்தது. ஏசிவிட்டார்கள். மாயிஸ் அஸ்லமிக்கு ஏசினார்கள். மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். அபூபக்கர் மன்னிப்பு கேட்டார்கள். மன்னிச்சிடப்பா, நான் ஏசிட்டேன், மன்னிச்சிடப்பான்னு சொன்னார்கள். பெரும் தன்மை, இந்த தவாபு, இந்த பணிவும் ஒவ்வொரு இடத்திலும் வர வேண்டும். உயர்வதற்கு அடையாளம் பணிந்திருப்பது தான். உயர்வதற்கு அடையாளம் தாழ்ந்து நடப்பதுதான். மாங்காய் கனி காய்ச்சி இருக்கிறதுன்னா அந்த இலை அப்படி சார்ந்திருக்கும். அது ஆட்சியாளர், பதவியில் உள்ளவர், தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் இமாமாக இருக்கக்கூடியவர், அவர் முதலாளியாக இருக்கக்கூடியவர், ஊருக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் என்று பொழுது தாழ்மை அவரிடத்தில் வர வேண்டும். கோபத்தை அடக்கும் தன்மை வர வேண்டும். அவர்களிடத்தில் நிதான போக்கு வர வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் கோபிச்சு விட்டார்கள். மன்னிப்பு கேட்டார்கள். மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல ஓடி போனார்கள். இதுதான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தவறுகளை எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும் மேலான சகோதரர்களே, இது பாடமாக அமைந்திருக்கிறது. நபி அவர்கள் கூப்பிட்டார்கள், இங்க வாங்க, இவரை மன்னிக்க. ரபியா அஸ்லமி, ரபியா மன்னிங்க. யார சொல்றா? இது என்ன நியாயம்? ஏசிட்டு உங்கள்கிட்ட வந்து முறையீடு செய்யறதா? ரபியா, உங்களுக்கு தெரியுமா இவர் யார் என்று? இவர் என்னுடைய தோழர், என்னுடைய எனக்காக அர்ப்பணித்த மனிதர். இவரை மன்னிக்கிறது இல்லையா என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது ரபியா அஸ்லமி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மன்னித்தார்கள். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானல்லாஹ் இர்ஹமூ மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள். நபி அவர்கள் அதுக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள். இந்த முன்மாதிரியாக இருந்த நபி, இரக்கமாக இருந்த நபி, கருணையோடு இருந்த நபி, கோபத்தை அடக்கிய நபி, பணிவோடு வாழ்ந்த நபி, மனிதர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக காட்டிவிட்டு போன நபி, அவர்கள் எப்படி மன்னிக்க வேண்டும், எப்படி தண்டிக்க வேண்டும், எப்படி ஒரு மனிதனோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பால் ஊட்டுவதை போன்று பால் ஊட்டினார்கள். சென்ற குத்பாவில் சொன்னேன், சஹீஹ் புகாரியில் இடம்பெற்ற அந்த சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் அந்த மிஞ்ச பாலை உமருக்கு கொடுத்ததை எது? அறிவு. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த அறிவை நபி அவர்கள் கொடுத்தார்கள். ஜாஹிலியத்தில் அறிவில்லாமல் இருந்தவர்கள், ஆடையும் ஒட்டகத்தை மேய்க்க தெரியாமல் இருந்தவர்கள், கத்தாவுடைய கழுதை இஸ்லாத்துக்கு வர முடியும், உமர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார் என்று சொன்னவர்கள், அல்லாஹு அக்பர், உமர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட புனிதராக மாறினார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். 10 வருஷமாக 17 வருஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்த அந்த 20 வருஷமோ 10 வருஷமோ அந்த 17 வருஷம், இந்த 17 வருஷ காலத்துல தஸ்கியாவையும் இல்மையும் அக்லாக்கையும் தாவத்தையும் இந்த 3ஐயும் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாறியது, மிக நூதனமாக மாறினார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிலாஃபத் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு போகிறது. 2 வருஷமாக பெரும் சோதனை, யமாமாவுடைய யுத்தம். அதோ கேள்வி, 500 சஹாபாக்கள் ஷஹீதாகி விட்டார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை 600 அதிகரித்து விட்டது. அதோ 700 சஹாபாக்கள் ஹாஃபிஸ்கள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள், அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்பதை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு 2 பேரும் தனிமையில் இருந்து யோசிக்கும் பொழுது, யமாமா வீர மௌனாவில் 70 காரிகளை இழந்தோம், உஹதுடைய போர்க்களத்தில் 70 பேரை இழந்தோம். இதோ நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு
எனக்கு சொத்தாக கிடைத்த 500, 600, 700 அந்த காரிகளை இழந்து விட்டோம், ஷஹீதாகிவிட்டார்கள். 2 பேரும் ஒன்று கூடினார்கள், ஆலோசனை செய்தார்கள், மஷூரா செய்தார்கள். இது குர்ஆன், நாம் ஓதும் குர்ஆன் இது இப்படி சேகரித்திருக்கவில்லை. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத் ஆல் இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம், சூரத் என்ற இந்த அடிப்படையில் சேகரித்திருக்கவில்லை. அங்கு எழுதப்பட்டிருந்தது, ஒவ்வொருவருடைய கையில் இருந்தது. 2 பேரும் மஷூரா செய்தார்கள். இதுக்கு மேல் எங்களால் பொறுக்க முடியாது, 700 காரிகளை இழந்து விட்டோம், எங்களுடைய சொத்து ஷஹீதாகிவிட்டது, வாங்க இது சரி வழி செய்யலாம். முடிவெடுத்தார்கள். தொகுப்போம், எழுதுவோம், ஆரம்பிப்போம். யாரை முன்படுத்துறது? ஸெய்த் இப்னு சாபித். 2 பேரும் போனார்கள், மஷூரா செய்தார்கள். உமர், நீங்க போயிட்டு பேசுங்க, ஸெய்த் ஒரு அமானிதத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன அமானிதம்? இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்க வேண்டும். ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு துடிச்சு விட்டார்கள். நபி அவர்கள் செய்யாத ஒன்றை நான் செய்வதா? இல்லை, நல்ல காரியம், மஷூரா செய்து உங்களுக்கு சொல்கிறோம். இவ்வளவு பெரிய ஹாஃபிஸ்களை, இவ்வளவு பெரும் தொகையை இழந்து விட்டோம், குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு மலையை தூக்கி நெஞ்சில வச்சிருந்தா சுமையாக இருந்திருக்க மாட்டாரு, ஆனால் இன்றைக்கு இந்த குர்ஆன் ஒன்று திரட்ட சொல்லி இருக்கிறீங்களே, அது எனக்கு சுமையாக இருக்குன்னு சொன்னார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல மிகவும் உதவியாக இருந்து, மிகவும் நேர்மையாக இருந்து, எல்லா கட்டத்திலையும், எல்லா ஜிஹாதிலையும், எல்லா போர்க்களத்திலையும், எல்லா மஷூராலையும், எல்லா விடயத்திலையும் மிக உறுதியாக இருந்தார்கள். வழிபடுவதாக இருந்தா, ஊருக்கு வழிபடுவதா, உஸ்தாதுக்கு வழிபடுவதா, உலமாக்களுக்கு வழிபடுவதா, முதியவர்களுக்கு வழிபடுவதா, தன்னுடைய ஆசானுக்கு வழிபடுவதா, படிங்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். நபி அவர்கள் அனுப்பி ஜெய்ஷ உசாமா, உசாமாவுடைய படையை அனுப்புங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். உசாமாவுடைய படையை அனுப்பக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு புடையல் அளிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, அனுப்பத்தான் வேண்டும். எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கு ஆபத்து வந்தாலும் இந்த படை அனுப்பப்படதான் செய்யும் என்று சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாதத்தை, அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் அப்படி பதிய வைத்துக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 மௌத்தை சந்தித்திருக்கிறார்கள். இதை நான் யோசிக்கும் பொழுது அது எப்படிதான் அதை பேசுவது என்று கஷ்டமாக இருக்கிறது. ஒன்று, நபி அவர்களுடைய மௌத்தை சந்தித்தார்கள். 2வது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தை சந்தித்தார்கள். 3வது, தன்னுடைய மௌத்தையும் சந்தித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தை சந்தித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல குழம்பி போனார்கள். என்ன பேசுவது என்று தெரியாத நிலைமை அடைந்தார்கள். இந்த முனாஃபிகீன்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சாமிரி உடைய கூட்டத்தார்கள் சொன்னது போல நபி அவர்கள் மௌத்தாகி விட்டேன் என்று சொல்கிறார்கள். இல்லை, வருவார்கள், திரும்பி வருவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் என்ன பேசுறீங்க, நிதானத்தை கடைபிடிங்க. ஆனா உமருக்கு ஒன்றுமே வழங்குதில்லை. அதுதான் நபி அவர்களோடு சேர்ந்திருந்த பெற்ற அன்பு. நான் என்ன தவிர 2வது நேசிக்கிறதாக இருந்தா உங்களை தான் என்று நபி அவர்கள்ட்ட சொன்ன நேரம் நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு தான் உங்களுடைய நேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதற்கு பிறகு இந்த வார்த்தை சொல்ல மாட்டேன், எனக்கு அல்லாஹ் ரசூலும் தீனத்தான் முதலிடமாக இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே மாற்றிக் கொண்டார்கள். எப்பொழுதுமே ஒரு நல்லது வரும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு இருக்கும் என்றால் நான் உடனே அதை மாற்றிக்கொள்ளும் மனிதனாக இருப்பதுதான் மனிதர்களின் உயர் பண்பாக, உயர்ந்த தன்மையாக, உயர்ந்த சிறப்பான அந்த பண்பாடாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியான ஒரு மேலான பண்பாட்டை இந்த உம்மத்துக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். குர்ஆனை மரணம் செய்தார்கள், குர்ஆனை பதிவு செய்தார்கள், குர்ஆனை பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத் நேரத்தில் இப்படியான ஒரு நிலைப்பாடை அடைந்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏகத்துவத்தை, தௌஹீதை, ஆகிரத்தை, நபி அவர்களுடைய அந்தஸ்தை, நபி அவர்கள் யார் என்பதை சொல்ல வேண்டியிருந்தது. மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மத் கத் மாத். முஹம்மதை நாங்கள் வணங்கவில்லை, அல்லாஹ்வை வணங்குகிறோம். முஹம்மது ஒரு தூதர். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல். இந்த ஆயத்தை ஓதும் பொழுது இன்றைக்கு தான் இறங்குவது போன்றிருந்தது. உண்மையான
சில விஷயங்களை சொல்ல வேண்டிய இடத்துல சரியான முறையில சொல்லாவிட்டால் அங்குதான் மக்கள் வழி தவறி போவார்கள். அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியாக மக்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உலகத்தை விட்டு பிரியும் அந்த காலம் வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பிறகு அமீராக நான் உமரை நியமிக்க போகிறேன். சிலர் சொன்னாங்க, கடினமான ஒரு மனிதனை நியமிக்க போறீங்களே, எங்களுக்கு அமீராக வந்துட்டா அவர் என்ன செய்வார் என்றெல்லாம் பேசக்கொள்ள நான் மிருதுவாக இருந்தேன், அதனாலதான் அவர் கடினமாக இருந்தார். இதுக்கு பிறகு அவரை நீங்க காண்பீங்க என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தெரிவு அப்படிப்பட்ட ஒரு தெரிவாக இருந்தது. அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எல்லா வகையிலையும் அறிவை கொடுத்தான். அவர்களுக்கு கனவுடைய அந்த விளக்கம் கொடுக்கும் பாக்கியத்தை கொடுத்தான். அன்சாபுகள் குடும்பங்களை ஞாபகப்படுத்தும் சக்தியை கொடுத்தான். குர்ஆனை விளங்கும் ஆற்றலை கொடுத்தான். நபியவர்களுடைய தோல்மத்துவத்தை நசீவாக்கினான். நபியவர்கள் தனக்கென்றே பிரத்யேகமாக தெரிவு செய்த ஒரு சஹாபியாக மாற்றினான். நபியவர்களுடைய ஒரு மகளாக தன்னுடைய மகளை அவர்கள் சிறு வயதில் பெற்று ஆகக்கூட ஹதீஸை பாடமாக்கிய ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களாக மாறினார்கள். பல சிறப்பு அம்சங்களை பெற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அமீராக நியமித்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய பணிவு என்ன, உமர் ரலியல்லாஹுடைய அறிவு என்ன, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி என்ன, உமர் ரலியல்லாஹுடைய தாராள தன்மை என்ன, உமர் ரலியல்லாஹுடைய ஈமான் என்ன, உமர் ரலியல்லாஹுடைய வேகம் என்ன, அவர்களுடைய விவேகம் என்ன, அவர்களுடைய பராசத் என்ற அந்த நுண் அறிவு என்ன, ஒவ்வொன்றையும் விளக்கிக் கொண்டே போகலாம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய 10 வருஷ ஆட்சி இன்றும் அமெரிக்காவும் இன்றைய லண்டனும் இன்றைய பிரான்சும் இன்றைய உலகத்துடைய பெரும் அரசாங்கங்கள் அவர்களுடைய அந்த ஆட்சி முறையை அதை கடைபிடித்து வாழ்கிறது. இன்றும் அதில் வெற்றி காண்கிறார்கள். அவர்களுக்கு இருந்த பணிவு இரவு நேரங்களில் அவர்கள் ஏன் வீதி வீதாக தெரிவார்கள்? எதுக்கு? மக்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு. ஆட்சியாளர் என்று சொல்லும் பொழுதே தன்னுடைய பீடத்தில் ஆட்சியில் அமர்ந்திருப்பது என்பது மாத்திரம் அல்ல, அவர்கள் எப்பொழுதும் சுப்ஹானல்லாஹ் இரவு நேரத்தில் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு அந்த பெண்ணுடைய அந்த பிரசவ வருத்தத்துக்கு உணவை சமைத்து கொடுக்க போகிறார்கள். மனைவியை அழைத்து கொண்டு போகிறார்கள். கஷ்டமாக, ஏன் தாயே இந்த புள்ளை அழுக வைக்கிறா, உனக்கு புள்ளைய சமாளிக்க தெரியாதா என்று ஏசும் பொழுது உமர் தான் இந்த புள்ளை அழுக வச்சிருக்கிறார் என்று அந்த தாய் சொல்லும் பொழுது ஏன் என்று கேட்டு, ஏண்டா புள்ளைக்கு பால் நிறுத்தின பிறகுதான் பைத்துல் மாலுடைய பணம் கிடைக்கும் என்று உமர் ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார். இந்த உமர் தான் இப்படி செஞ்சார் என்று சொன்னவுடன் அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுது விட்டு அழுதார்கள். சபையில் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். உமர் எத்தனை குழந்தைகளை அழித்து விட்டார் என்று அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு குழந்தை கிடைத்தவுடன் பைத்துல் மாலுடைய பணம் போகும் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, மெம்பர்ல அவர்கள் ஃபத்வாவுடைய பிழை செய்த பொழுது ஒரு பெண் திருத்துகிறார். அந்த திருத்தத்தை அவர்கள் திருத்தமாக எடுத்துக் கொள்கிறார்கள். நீதம் சுப்ஹானல்லாஹ், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில வந்த கருத்து வேற்றுமை, ஒரு பூமியை நிலத்தை அப்பாஸ் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல, மஸ்ஜிதுக்கு எடுக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்தது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆதியிடத்துல உபை இப்னு காபிடத்துல போனார்கள். உபை இப்னு காப் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். உமர், உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை இந்த அப்பாசுடைய காணியை எடுக்க, என்ன ஆதாரங்களை சொன்ன பொழுது தலையை கீழே போட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆட்சியில கூட காவியுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள். குற்றவாளியை கையுமையுமாக பிடிச்ச நேரம் கூட குற்றவாளி ஓதின குர்ஆனை கேட்டு தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டார்கள். மேலான சகோதரர்களே, அந்த பெரிய மகான் கேட்ட துஆதான், அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் வீர மரணத்தை தா, மதீனாவுடைய மௌத்தை தா என்று கேட்டார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினான் யாருக்கும் கொடுப்பான், எங்கிருந்தும் கொடுப்பான், எப்படியும் கொடுப்பான். உள்ளத்தால் நாம் கேட்டால், யா அல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் அல்லவா, நானும் கேட்கிறேன் யா அல்லாஹ், எனக்கும் அந்த வீர மரணத்தை தான்றே அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வீர மரணத்தை நசிவாக்கினான். தன்னுடைய வாழ்க்கையை நபியுடைய ஜாஹிலியத்துடைய காலத்தில்
செய்த தவறை தௌபா செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நபி அவர்களோடு இருந்து அறிவையும் உள்ள தூய்மையையும் அல்லாஹ்வுடைய தீனை உலகத்துக்கு நாட்ட வேண்டும் என்ற பணியையும் அதை பெற்றுக்கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக நடத்துவதற்கு உதவியாக இருந்து இறுதியாக தன்னுடைய ஆட்சி காலம் வந்தவுடன் தனக்கு மிக நெருக்கமான இந்த கருத்தை எல்லாரும் நல்ல உள்ளத்துல பதிய வைங்க. தனக்கு எப்பொழுதும் ஆலோசகராக, முதல் ஆலோசகராக, மிக நெருங்கிய ஆலோசகராக அவர்கள் ஆக்கிக் கொண்டதெல்லாம் நபியுடைய குடும்பத்தார்கள். அதையும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இங்குதான் சிலர் சஹாபாக்களை விமர்சிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை தவறாக சுட்டி காண்பிக்கிறார்கள். இல்லை, ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஹஜ்ரத் அலியும் ஹஜ்ரத் உமரும் மிக நெருக்கமாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ஹஜ்ரத் அலிக்கும் ஹஜ்ரத் உமருக்கும் இடையில உள்ள அந்த உறவை பயான் செய்வதாக இருந்தால் அது நீண்ட வரலாறு. ஷியாக்கள் என்ற பிரிவினர்கள் தவறாக சித்தரித்து காண்பிப்பது இந்த ஒன்று கூற்றை தான். உமருக்கும் அலிக்கும் இடையில வேற்றுமை இருந்தது, ஒரு போதும் கிடையாது. நெருக்கம் இருந்தது, அன்பு இருந்தது, உறவு இருந்தது. ஒருவருக்கொருவர் மிகவும் அந்யுன்யமாக பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். மஷூராக்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களை அந்த பொறுப்பில் அமர்த்திவிட்டு நபி அவர்கள் போனது போன்று இவர்களும் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகானுடைய இறுதி நேரம் அவர்களுடைய துஆவின் பிரகாரம் ஒரு மஜூசியுடைய அந்த 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 கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அந்த ஷஹீதா நான் சொன்னல்லவா 3 மௌத்தை கண்டார்கள். நபியுடைய மௌத்தையும் கண்டார்கள். அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மௌத்தையும் சந்தித்தார்கள், தன்னுடைய மௌத்தையும் சந்திக்கிறார்கள். என்ன குத்தியது யார்? மன் கத்தலனி, என்ன குத்தியது யார்? முஸ்லிமோ காபிரும், ஒரு முஸ்லிமா ஒரு காபிரா? நான் கேட்டதுவா உலகத்தில் கிடைக்குதா என்று அவர்கள் மன்றாடினார்கள். அல்லாஹ் அவர்களுடைய மௌத்தை மதீனாவில் ஏற்படுத்த அவர்களுடைய அந்த கடைசி நேர வருத்தத்தை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவர்களுடைய தலையை அவருடைய மகனோ அல்லது அப்துல்லா அப்பாஸ் அவர்களோ தூக்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த தலையை கீழே வச்சிருங்க என்று அவர்கள் சொல்லும் அந்த சம்பவத்தை, பால் கொடுக்கப்பட்ட பொழுது காயப்பட்ட இடத்தால் அந்த ரத்தம் வடிந்து கொண்டிருக்க அந்த மதீனாவுடைய பூமியில் என்னுடைய மௌத் வர வேண்டும் என்று, அல்லாஹ்வுடைய பாதையின் மரணம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த உமருக்கு அல்லாஹ் அதை நசீபாக்கினார். நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் இந்த ரமதானுடைய மாதத்தில் கேட்க வேண்டும். ஒரு பெரிய ஆலிம் பாகிஸ்தான்ல அல்லாஹ் ரசூலுடைய இறுதி மூச்சை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பம் பிளாஸ்ட் ஆனது. அவருடைய காலுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. நபியுடைய மௌத்தை பேசிக் கொண்டிருந்தார். இறுதியில் அவருடைய மையத்து பாகிஸ்தான்ல இருந்து ஆபரேஷனுக்காக ரியாதுக்கு கொண்டு போய் அல்லாஹ் மதீனாவுடைய அடக்கத்தை அவருக்கு நசீபாக்கினார். மேலான சகோதரர்களே, கேட்போம் அல்லாஹ்விடத்தில், வாழ்வோம் ஒரு உண்மையான மூமினாக, கடைபிடிப்போம் இந்த சஹாபாக்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கைகளை. குர்ஆனுடைய ஓரிரு ஆயத்துக்களை நான் ஓதினேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினார்கள். இறுதியாக அந்த ஆயத்துடன் இந்த ஹுத்பாவை எனக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த வரலாறை முடிக்க மனம் நாடுதில்லை. மேலான சகோதரர்களே, பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி அடிப்படை இருக்கிறது. இதோ இந்த சம்பவத்தை கேட்டு நாம் முடிப்போம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ ஃபாதரை உடைய அந்த அவர் சர்ச் வழியாக போகக்கூடிய நேரத்தில் மாலமாக கண்ணீர் வடித்து அழுதார்கள். கேட்டாங்க, லிமத்தபிஷியா உமர், ஏன் அழுகிறீங்க? இவர் ஒரு ஃபாதர் தானே, இவர் ஒரு கிறிஸ்தவர் தானே, ஏன் நீங்க அழுகணும்? அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினார்கள். ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா, இவர் சிரமப்பட்டு அமல் செய்கிறார், ஆனால் இவர் போகும் இடம் நரகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஈமான் இல்லாமல் யூதராக, ஈமான் இல்லாமல் கிறிஸ்தவராக வேதமுடையவர்கள் மரணித்தார், அவர்கள் காபிராக மரணிக்கிறார்கள். அவர்கள் போகும் இடம் நரகம் அல்லவா? அவர்களுக்கு என்னுடைய அஹ்லா, என்னுடைய துஆ, என்னுடைய கவலை, என்னுடைய தியாகம் அவர்களை இந்த தீனில் கொண்டு நிறுத்தக்கூடாதா என்ற அந்த உணர்வுடன் இந்த ஜும்மாவை நாம் முடிப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும்
அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் ஈமானை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் தௌபாவை நசீபாக்குவாயாக. தூபு இலல்லாஹ். யா அல்லாஹ் உன் பக்கம் மீளக்கூடிய காலம். யா அல்லாஹ் குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள், குர்ஆன் படி வாழ்ந்தார்கள், குர்ஆனுக்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கை அமைத்தார்கள். எங்களுக்கும் நசீபாக்க யா அல்லாஹ். பலகீனர்கள் யா அல்லாஹ், தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ், குற்றவாளிகள் யா அல்லாஹ், குறையுள்ளவர்கள் யா அல்லாஹ், ஏராளமான வாழ்க்கையின் பல குறைகளை நிரப்பிக் கொண்டவர்கள் அல்லாஹ். நீ எல்லாவற்றையும் அறிந்த ரப்பாக இருக்கிறாய். உன்னிடத்தில் மறைக்க முடியாது, உலகத்துக்கு நாம் மறைக்க முடியும், உனக்கு மறைக்க முடியாது அல்லாஹ். நீ எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறாய். உமர் ரலியல்லாஹு அவர்களை பேச எனக்கு அருகதை இல்லை அல்லாஹ். அப்படிப்பட்ட மேலாதைகள் அல்லாஹ், பாடுபட்டவர்கள், தியாகம் செய்தவர்கள் அல்லாஹ், அவர்களுடைய ஒரு சிறுதை என்றாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தந்தது அல்லாஹ். அவருடைய பணிவைத்தா, அவர்களுடைய அறிவைத்தா, அவருடைய அகலாக்கைத்தா, அவர்களுடைய அல்லாஹ் உள்ளட்சத்தைத்தா, அவர்களுடைய தக்குவாவைத்தா. எதை அல்லாஹ் கேட்பது? அல்லாஹ் நபியுடைய வாழ்க்கையுடன் சேர்ந்திருந்து பயிற்சி பெற்றவர்கள் அல்லாஹ் நபியுடைய அந்த அகலாக்கை, அன்பையும் அந்த குணத்தையும் அல்லாஹ் எமக்கு தந்தருவாயாக. ரமதானுடைய ரஹ்மத்தை தாயா அல்லாஹ், ரமதானுடைய மக்ஃபிரத்தை தாயா அல்லாஹ், நரக விடுதலை தாயா அல்லாஹ். இந்த உம்மத்தை உன்னுடைய ரஹ்மத்தை நாடி நிற்கிறது அல்லாஹ். இந்த 150 கோடி மக்களும் உன்னுடைய ரஹ்மத்தை நாடி நிற்கிறார்கள் அல்லாஹ். இந்த 600 கோடி மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடிய ரப்பே, உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயாக, உன்னுடைய ஹிதாயத்தை தருவாயாக, உன்னுடைய மக்ஃபிரத்தை தருவாயாக. நாம் யா அல்லாஹ் இங்கு கொஞ்சம் மக்கள் ஒரு சத்து கண்ணீருடன் உன் பக்கம் கையேந்திருக்கிறோம். நீ எஜமான், நாம் அடிமைகள். நீ மன்னிக்கக்கூடியவன், நாம் பாவம் செய்தவர்கள். உன் பக்கம் கையேந்திருக்கிறோம். வெத்து கைகளாக மாற்றி விடாதே. எங்களுடைய வாலிபர்களுடைய வாழ்க்கை மாற்றியாங்களா, எங்களுடைய யூதிகளுடைய வாழ்க்கை மாற்றியாங்களா, எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை மாற்றியாங்களா, எங்களுக்கு ஹிஜாபுடைய வாழ்க்கை தாயல்லா. இந்த நாட்டில் கண்ணியமாக வாழ செய்ய அல்லாஹ், தவறிழைத்தவர்களாக, ஏழைகளாக, கஷ்டமாக இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் அல்லாஹ், இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடிய அல்லாஹ். விதவைகள், அனாதைகள், எத்தீம்களுக்கு சிறப்பு வாழ்க்கை நசீபாக்கிய அல்லாஹ். யா அல்லாஹ், அகதிகளாக இருக்கக்கூடிய மன்னாரையும் அந்த யாழ்ப்பாணத்தையும் சேர்ந்த மக்களுக்கு வாழ்க்கை திரும்பக்கூடிய அல்லாஹ். முஸ்லிம்களில் யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டார்களோ, கிழக்கில் வாழக்கூடிய மக்களுக்கு ஈழத்தை குடிவந்தே யா அல்லாஹ், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியின் கண்ணியத்தை தாயா அல்லாஹ். சிறையில அநியாயமாக சிக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு விமோசனத்தை சார்ந்தே இந்த ரமதானுடைய மாதத்தில் உள்ளத்தில் கையெழுந்திருக்கிறோம். எங்களுடைய துஆக்களை வெற்று கைகளாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். ஹரமை ஷரீஃபை பாதுகாப்பாயாக, பைத்துல் முகத்தஸை பாதுகாப்பாயாக, இந்த மஸ்ஜிதுக்கு நீ சிறப்பை தருவாயாக. இதற்கு யாரெல்லாம் நல்லதை செய்து மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய அல்லாஹ் சந்ததிகளையும் நீ சிறப்பிக்க செய்வாயாக. எந்தெந்த இமாம்கள் இந்த மஸ்ஜிதுக்கு சேவை செய்து மரணித்தார்களோ அவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்வாயாக. யாரெல்லாம் இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ, இமாம்களாக, கதீப்களாக, யா ஊழியர்களாக, மஸ்ஜிதுக்கு நிர்வாகிகளாக, பொறுப்பாளிகளாக, யா தலைவர்களாக, யா அனைவர்களுடைய வாழ்க்கையில கிருபை செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுக்கு வந்திருக்கக்கூடிய, இந்த மஸ்ஜிதுக்கு உதவி செய்யக்கூடிய, இந்த மஸ்ஜிதை கட்டி எழுப்பக்கூடிய எல்லாருடைய விஷயத்துக்கும் பொறுப்பாக இருப்பாயாக. எங்களுக்கு தாராள உள்ளத்தை தந்தை இதனுடைய கட்டிடத்துக்கு உதவி செய்ய கிருபை செய்வாயாக. எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.